நம்ம வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல மேஜர் ப்ராஃபிட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல் இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற ஒபதியா, மீகா, ஆபகுக் இந்த மாதிரியான சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆனா இதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகம் தீர்க்க தரிசனம் சொன்னவர் யாருன்னா ஐசாயா தீர்க்கதரிசி. இந்த ஐசாயாவில் இருக்கும் 66 புத்தகங்கள் ஒரு 5th காஸ்பல்னே நம்ம சொல்லலாம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ற மாதிரி இதை ஒரு 5வது காஸ்பல்னே சொல்லலாம். அவ்வளவு நிறைய வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக முன்கூட்டியே அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பார். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கான மரண வசனம் ஐசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இவ்வளவு ஒரு அழகான வசனம். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல அவர் சித்தரிச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் நம்ம கண்டுக்காம நம்ம வழியில போறவங்களா தான் நம்ம இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது மாதிரியே இன்னொரு வசனம் ஐசாயாவிலையும் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இப்படி நான் எதுக்கு இந்த வசனத்தை எல்லாம் நான் திரும்ப சொல்றேன்னா, நம்ம ஒரு நிமிடம் நம்ம பாவம் செய்யறதற்கு முன்னாடியோ இல்ல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்வதற்கு முன்னாடியோ ஒரு நிமிடம் இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த பாவத்தையோ தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்திலேயோ நம்ம போய் கை வைக்கவே நம்ம மாட்டோம். நம்ம கண்டிப்பா அதுல நம்ம பின்வாங்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நீங்க நினைச்சு பாருங்க. நமக்கென்று எப்படி ஒரு ஆடை வெட்டும் பொழுது அந்த ஆடு எதுவுமே சொல்லாம தன்னை பலி கொடுக்குதோ, அந்த மாதிரியா இயேசு கிறிஸ்து ஒரு பாவமையும் அறியாதவர் நமக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நம்ம படிக்கிறோம். அவர் எந்த பாவமும் அறியாதவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், நமக்காக தான் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை கிரயமாக நம்மளை மீட்டிருக்கிறார். we are all the prized possessions. நம்ம நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம ஃப்ரீயா நம்ம பெற்றுக்கொள்ளல, தேவனுடைய ரத்தத்தை வைத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ஒரு பொக்கிஷத்தை நம்புதலாய் இருந்து நம்ம தேவனை இன்னும் நம்ம விசுவாசத்தோடு பற்றி பிடிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்.